ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணாலும் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நல்லா அலசிட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா அலசிக்கணும். அலசிட்டு வாங்க கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம், வேக வச்சுக்கணும். வெறும் இலையே இல்லாமல் கொஞ்சம் அந்த காம்போடு நம்ம போட்டுக்கணும். அப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. இப்படி செஞ்சோம்னா இன்னும் நல்லது. சப்பாத்தியில் போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வேக வச்சு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அதுலேயே நம்ம வேக வச்சுட்டு என்ன செய்யணும், சப்பாத்தி மாவு பண்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு பண்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். அதில் நம்ம இதை போட்டுக்கணும். போட்டு சப்பாத்தி கூட பனைஞ்சிக்கணும். முருங்கைக்கீரை சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கடையில் கூட நமக்கு கிடைக்காது. வீட்டில் நம்ம நல்லா விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி செஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம கல் காய வச்சுக்கலாம். இந்த காம்போடு இருந்தால் நல்லது உடம்புக்கு. அதனால தான் அப்படியே போட்டிருக்கேன். சப்பாத்தி எப்படி செய்யுது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும் சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்படி செஞ்சு தோசைக்கல் காயுது. நல்லா டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லா ஹெல்த்து, சூப்பராக இருக்கும். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சப்பாத்தி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் நம்ம இது நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் இதுமாதிரி கிடைக்கிறது இல்லையா, உங்களுக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு காமிக்கணும். பாருங்கள், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. முருங்கைக்கீரை செய்து அவங்களெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு தாங்க பிள்ளைங்களுக்கு, செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன்ல வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முருங்கைக்கீரை சப்பாத்தி உடம்புக்கு நல்லா ஹெல்த்து. கடையெல்லாம் கிடைக்காது, நம்ம வீட்டிலே செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.